நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலை இன்றைக்கான பாலிடெக்னிக் செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு தியரி எக்ஸாம்ஸ் 9ஆம் தேதியோடு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே போல் லேப் எக்ஸாமும், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் பார்த்திங்கன்னா ஸ்லாட் 1 ஸ்லாட் 2ன்ட்டு நம்ம ஆல்ரெடியே பழைய வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி ஸ்லாட் 1க்கான கல்லூரிகள்லாம் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லாட் 2 அந்த கல்லூரிகளுக்கான எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் மாணவராக இருந்தீங்கன்னா, இல்லை செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் மாணவராக இருந்தீங்கன்னா, உங்கள் கல்லூரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஸ்லாட் 1 சம்மந்தப்பட்ட கல்லூரி தான் அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடியலையோ அவங்கெல்லாம் ஸ்லாட் 2 சம்மந்தப்பட்ட கல்லூரியில் படிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லாட் 2வும் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15/5/2025, அதாவது 15ஆம் தேதியோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னுன்றது சொல்லியிருக்காங்க. இது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் எப்போ தொடங்க போகுது அப்படின்ற தகவலும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது மே மாதம் 27ஆம் தேதி பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த டோட்லேருந்து வந்திருந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஷெடியூல் இப்போ ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம். ஏனென்றால் பேப்பர் திருத்தும் பணியே இந்த மாதம் 27ஆம் தேதி தான் நடைபெற உள்ளது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூன் மாதம் 3 என்பது ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ அதனால் உங்களுடைய டிப்ளமா பாலிடெக்னிக் ரிசல்ட் ஆனது அடுத்த மாதமான ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கில் வரலாம், அப்படி இல்லைனா தேர்ட் வீக்கில் வரலாம். ஸோ ஜூன் மாதம் 2ஆம் வாரம் அல்லது 3ஆம் வாரமே மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏனென்றால் பேப்பர் திருத்தும் பணியே இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று அட்டானமஸ் கல்லூரி என்று சொல்லக்கூடிய சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் பேப்பர் திருத்தும் பணி இந்த மாதமே நடைபெற உள்ளது. ஒரு சில கல்லூரிகளில் 16, 17 போன்ற தேதிகளிலும், ஒரு சில கல்லூரிகளில் 19, 20 போன்ற தேதிகளிலும் நடைபெறுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ஸோ அது மட்டுமின்றி தற்போது இன்டர்னல் மார்க் என்ட்ரி செய்யக்கூடிய சர்க்குலரும் தற்போது வெளியாகியுள்ளது. ஸோ அதில் குறிப்பிட்டுள்ளவாறு இன்று முதல் இன்டர்னல் மார்க்கை அந்தந்த கல்லூரிகளில் அந்தந்த சம்பந்தப்பட்டவர்கள் என்ட்ரி செய்ய வேண்டும் எனவும், அதற்கான கடைசி நாள் 17/5/2025. ஸோ 17ஆம் தேதிக்குள் அந்த இன்டர்னல் மார்க்குகளை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் போர்ட்டலில் என்ட்ரி செய்ய வேண்டும் எனவும் தகவல்கள் இன்று வெளியாகியுள்ளன. ஸோ அதனால் மாணவர்கள் தற்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். உங்களுடைய ரிசல்ட் ஜூன் மாதம் 2ஆம் வாரம் அல்லது 3ஆம் வாரம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. உங்களிடம் ஏதேனும் வேறு கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை செய்கிறோம், அல்லது அதற்காக தனி வீடியோவையும் மேட் செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுடையும் ஷேர் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தேங்க்யூ.